talking to a real goat. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி அரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாட்டு தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண போறோம். யாரோட பாட்டு பார்த்தீங்களா, வந்துட்டு அனுமான் கைண்ட் இருக்காரு பாருங்க, அவரோட ஒரு பாட்டு மக்களே. இந்த பாட்டு வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த பாட்டு வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இது வந்து ஒரு ப்ரோமோ சாங் மக்களே. இந்த சீரீஸோட ப்ரோமோ சாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்குவிட் கேம் 2 இருக்குது பாருங்கள், ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது பாருங்கள், 2வது பாகம், அதோட ஒரு ப்ரோமோ சாங்கை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனுமான் கைண்ட் தான் வந்துட்டு பாடியிருக்காரு. வேற மாதிரி இருக்க போகுது மக்களே, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்து ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்தேன். இந்த ஸ்குவிட் கேம் 1வது பாகம் இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சீரீஸ் வந்துட்டு எப்படி வந்து ஹிட் ஆகணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். வேற மாதிரி சம்பவம் பண்ண ஒரு சீரீஸ் மக்களே, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் வந்துட்டு 2வது பாகத்துக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணேன். ரிலீஸும் பண்ண போகிறாங்க 26ஆம் தேதி இந்த மாதம். கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிட்டோம், நான் பார்த்துருவேன் மக்களே. இந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேறு லெவல் ஹிட் ஆகுனது. அதோட 2வது பாகத்தோட ப்ரோமோ சாங் தான் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். த கேம் நாட் ஸ்டாப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுதுன்னு உங்கள் கூட சேர்ந்து இந்த பாட்டை பார்த்துலாம். பார்க்குற மினுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த படம் பார்த்துடலாம். லெட்ஸ் அண்ட் கோ. ஸ்குவிட் கேம், அந்த டைட்டிலே செம்மையாக இருக்கும் பாருங்க. அந்த குவாலிட்டி தான் மக்களே, பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க. Life or death, watch us there. What's right depends on who left. No telling what's coming, who next. Now while they cross names off the list. All the smiles come with danger. Resist the traps and temptations deep in the mix. Too much to handle, you take the pick. Yeah, you take the gamble. I'll live with செமையா இருக்கு. The game don't stop. Who ready, who steady, who not? Who ready to die, who scared? Who really about it, who talk? Who sad, ஏடிஎம் போட்டு அடிக்கிறாரு. who full of pressure, who fight? Who taking the measures out here? How you gonna measure this, huh? How you gonna figure this, huh? How you gonna finish this, huh? How you gonna kill for this, huh? And how you gonna live with it, huh? What you gonna take for this, huh? What you gonna give for this, huh? You sure that you meant for this, dog? We'll see you in the end if you are. What you say? அவ்வளோ காசு இருக்கும். இந்த பொம்மை நம்ம சொன்ன பாருங்க. இந்த பாட்டு மக்களே. No stopping this game that all of us playing. We stuck in the loop, one and the same. எப்படி பாடுறாரு பாருங்க, செம்மையா இருக்கும் பாட்டு. Too many get framed. It's you that they use, it's you that they playing. They keeping you locked, ain't you entertained? Don't you want it out? Ain't you getting paid? Then pull up your socks and be on your way. As real as it gets, get paid in reality checks. No way you can turn back now when it's your turn. Then you turn up with the rest. Turns out that they don't care if you live or you die. Just be entertained in the damn. Your life on the line, just a game they're attending. The game don't stop. How you play it, my friend? What you say? How you play? All these games that we in. Play for இப்படியே போய் டைனுக்குள்ளே வந்துட்டு போயிடணும். what you say? How you play? All these games that we in. Play for life, play to win. But the game do not end. கைப்பற்றுச்சா? என்னடா நடந்துச்சு? எல்லாம் செத்துட்டாங்க. ஸ்டாப். அவ்வளோதாங்க இந்த பாட்டு மக்களே. ரொம்ப சின்ன பாட்டு தான், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இந்த பாட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ஸ்குவிட் கேம் 1வது பாகம் இருக்குல்ல, அது எப்படி வந்து அந்த கேமுக்குள்ளே வருவாங்கன்னு ஒரு கதை வந்து பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் வந்துட்டு
இந்த பாட்டை வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியன் வேர்ஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். பணத்துக்காக தான் வந்துட்டு இந்த கேமுக்குள்ளே வருவாங்க மக்களே. அந்த பிரச்சனைனால வந்துட்டு ரொம்ப அதிகமாகி எப்படி இந்த பிரச்சனை வந்து தீர்க்கலாம், எனக்கு பணம் வேணும், அதுக்காக தான் இந்த கேமையே வருவாங்க. இந்த கேமில் ஒரு பிரச்சனை வரும் பாருங்கள், அவ்வளோ டஃப்பாக இருக்கும். நீங்கள் இந்த சீரீஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த கேம் ஒரு கேமு ஒரு டஃப்பாக இருக்கும். அந்த முட்டாயில் வந்துட்டு அந்த ஷேப்பு வந்துட்டு அழகாக உடைக்காமல் பண்ணணும், நிறையா இருக்கும் கேமு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பொம்மை கேமு தான் ரொம்ப கஷ்டம் மக்களே. அந்த பாட்டு வேறு லெவலில் ஹிட் ஆன ஒரு பாட்டு மக்களே. அந்த பொம்மை பாடம் பாருங்கள், ஃபோனு திறந்தாவே அந்த பாட்டு தான் வந்துட்டு ஒரு ரீல்ஸாக வந்து போடுவாங்க, அந்த கேமை ரீல்ஸாக வந்து போடுவாங்க. அப்போ மக்களே அந்த சீரீஸ் வெளியாகும் போது அவ்வளோ ட்ரெண்டிங்கான ஒரு சீரீஸ் மக்களே. இப்போ 2வது பாகத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க 26ஆம் தேதி. அந்த சீரீஸை நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். ஒரு வெளியாயிட்டோட வேறு மாதிரி இருக்க போது நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அதில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இந்த பாட்டியே ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேறு மாதிரி. அனுமான் கைன் வந்து செம்மையாக வந்து பாடிட்டார். அவர் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு அவரோட பாட்டு ஒன்று வேறு லெவல் ஹிட் ஆகிடுச்சு. அதோட இந்த பாட்டை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டும் செம்மையாக ஹிட் ஆகணும்னு நினைக்கிற மக்களே. செம்மையாக பாடியிருக்காரு. அந்த இங்கிலீஷ் வரியெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் மக்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு மாதிரி மக்களே. இந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த குவாலிட்டியும் செம்மையாக இருந்துச்சு. இந்தியன் வேர்ஷனில் வந்து பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வேறு மாதிரி மக்களே. கடைசியில் யாரும் தேக்கில அந்த கேமை செஞ்சு போயிட்டாங்க, டக்குன்னு முடிச்சிட்டாங்க மக்களே. இது வந்து ஒரு ப்ரோமோ சாங்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் அந்த குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது. விஷுவலும் வேறு மாதிரி மக்களே. லிரிக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெறித்தனம் மக்களே, வெறித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. உங்களுக்கு என்ன பிடிச்சி நம்ம காமெண்ட் வந்து சொல்லுங்கள், நானும் பார்க்க போகிறேன் மக்களே. இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நல்ல வீடியோ திரும்பி நம்ம சேனல் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.